Welcome to Aishwarya Academy. This is Sandhya. நம்ம இன்னைக்கு prelims level questions, the previous year questions எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ்லெட் தான் பார்க்குறோம். DI ல கேஸ்லெட் சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் லைக் டு ஸ்போர்ட்ஸ், ரெண்டு ஸ்போர்ட்ஸ் கேம் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிரிக்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு ரெண்டு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு ரெண்டு ஸ்கூல் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெண்டு ரெண்டு கேம் அதென்ன சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு கேமுங்கும் போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஒன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று ஃபுட்பால். இதுலேயும் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் கேம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெண்டு கேம் ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ லைக் ஒன்லி ஃபுட்பால் இன் ஸ்கூல் ஒய்ங்கிற ஸ்கூலில் ஃபுட்பால் கேம் மட்டும் விளையாடுறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்ன்றது இது வந்து ஸ்கூல் இல்லையா, இதுவும் ஸ்கூலு இதுவும் ஸ்கூல். ஒய்ன்ற ஸ்கூல்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ளே பண்றாங்களாம், ஃபுட்பால் விளையாடுறாங்களா. அப்ப இவங்களுக்கு 15 கொடுத்துடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ லைக்ஸ் ஒன்லி கிரிக்கெட் இன் ஸ்கூல் எக்ஸ் தட் ஆஃப் த ஒய் ஆர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்னா எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கும் ஒய்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப எக்ஸன் ஸ்கூல்ல எவ்வளவு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா 4ங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ தெரியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 4xன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஒய்ன்ற ஸ்கூல்ல எவ்வளோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5ன்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் ப்ளே பண்றவங்க. அப்போ 5xன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது ரேஷியோ, ஒரிஜினல் வேல்யூ இல்லை. ஸோ நான் அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ரேஷியோ போட்டிருக்கேன். ஓகே, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ லைக்ஸ் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டுகெதர் ஸ்கூல் எக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்களோடது 50% டோட்டல் நம்பர் ஆஃப் ஹூ லைக் கிரிக்கெட் அண்ட் எக்ஸ். கிரிக்கெட் கேமு எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாடுறவங்க இருக்காங்க இல்லையா, அதுல 50% தான் யாரா இருப்பாங்க அப்படின்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் விளையாடுறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க எக்ஸ்ன்ற ஸ்கூல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு கிரிக்கெட்ல எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 4x. அதுல பாதி 50%னா பாதி தானே, ரெண்டு கேமும் விளையாடுறவங்க எக்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல. அப்ப இதுல பாதி 50%னா 2xன்னு எழுதலாமா. ஓகே, அப்போ 2x 50% தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2xன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ லைக்ஸ் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் டுகெதர் ஸ்கூல் y இஸ் 10 more than that of x. எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல 10 அதிகமா இருக்கிறது தான் ஒய்ன்ற ஸ்கூலோட ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கேமும் சேர்ந்து ஒய்ல விளையாடுறவங்க எவ்வளவு இருப்பாங்கன்னா 10 அதிகமா இருப்பாங்க. எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டு ஃபுட்பாலும் விளையாடுறவங்க எவ்வளோன்னு இருக்காங்க, 2xன்னு இருக்காங்க. அந்த 2xோட 10 அதிகமா இருக்கவங்க தான் ஒய்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க. நம்ம ஆல்ரெடி இதை தானே கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க எக்ஸ்ல இருக்கிறதோட இவங்க ஒய்ல ஸ்கூல்ல கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க எப்படின்னா ஆல்ரெடி 2x இருக்கு. அப்ப 2x +10ன்னு எழுதலாமா, ஏன்னா 10 அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எக்ஸ் ஸ்கூல்ல ரெண்டு கேம் விளையாடுறவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒய்ன்ற ஸ்கூல்ல 10 பேர் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ லைக்ஸ் கிரிக்கெட் இன் ஸ்கூல் ஒய் இஸ் 59ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒய்ங்கிறதுல 59 பேர் மொத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் who likes cricket number of student ஒய்ங்கிறது இந்த ஸ்கூலு, அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா 59 பேர் இருக்காங்க. அப்ப கிரிக்கெட்னா இது எல்லாமே சேர்ந்தது தானே, கிரிக்கெட் இது எல்லாமே சேர்ந்தது எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 59 இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ன்றதை தனியா கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப 5x + 2x + 10
ஈக்குவல் டு 59. இதுதான் நாங்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு எக்ஸ் மட்டும் யாருன்னுங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 10 அந்த போனா -10 ஆயிடும். அப்ப 49 வந்துருமா? அப்ப 49 இங்க பிளஸ் 5 + 2x 7x மாறுமா? இப்ப 7x இது இந்தாண்ட போனுச்சுன்னா இந்தாண்ட கேன்சல் ஆயிடும். அப்ப x = 7 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 7 அப்படின்னா மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். The number of students who likes only football in school X is 20 more than the number of students who likes football school Y. ஸ்கூல் ஒய்ல ஃபுட்பால் கேம் எவ்வளோ பேர் விளையாடுறாங்களோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது 20 அதிகமா இருக்கிறது தான் எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல ஃபுட்பாலோட வேல்யூ அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஃபுட்பால் ஒய்ல ஃபுட்பால் எவ்வளவு பேர் இருக்காங்க? 50 பேர் விளையாடுறாங்களா? அதுல எவ்வளவு அதிகமா இருக்காங்க? 20 அதிகமா இருக்கவங்க தான் எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல ஃபுட்பால் விளையாடுறவங்க. எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல ஃபுட்பால் விளையாடுறவங்க. அப்ப இவங்க 50னா இங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20 அதிகமாகுமா? அப்ப இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 70 பேர் இருப்பாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். Then football. What is the ratio of the student who likes only football in school X to the in the school Y? இங்க என்ன கேக்குறாங்கன்னா ரேஷியோ கேக்குறாங்க. ஓகே, எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன கேம்? ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கான ரேஷியோ கேக்குறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் உள்ள அப்ளை பண்ணி அவங்களோட ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப 7 இங்க எக்ஸ் இருக்கு. 7ஓட எக்ஸை மல்டிபிள் பண்ணோம்னா 7 நாள் 28ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது இந்த எக்ஸுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 14ன்னு கிடைக்கும் இல்லையா? ஓகே, இங்க 35. ஓகே, நெக்ஸ்ட் இதோட 2x ஆல்ரெடி 14. அப்ப இங்க ஒரு பிளஸ் இருக்கு. அப்ப 24ன்னு கிடைக்குமா? இவங்களோட வேல்யூ எவ்வளவா இருக்கு? 24ஆ? ஓகே, அப்போ 24. இப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எந்தெந்த வேல்யூ வருங்கிறத போட்டுடும். இப்போ டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன கேட்குறாங்க? எக்ஸ்ன்ற ஸ்கூல் இருக்கு, ஒய்ன்ற ஸ்கூல் இருக்கு. என்ன கேட்குறாங்க? ஃபுட்பால் பிளே பண்ணவங்க தானே. த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்க? ஃபுட்பால் பிளே பண்ணவங்களோட ரேஷியோ கேட்குறாங்க. எக்ஸ்ங்கிற ஸ்கூல்ல ஃபுட்பால் எவ்வளவு பேர் விளையாண்டுருக்காங்க? 70 மெம்பர்ஸ். அதே மாதிரி ஒய்ன்ற ஸ்கூல்ல ஃபுட்பால் எவ்வளவு பேர் விளையாண்டுருக்காங்க? 50 மெம்பர்ஸ். நம்மளோட ரேஷியோ அப்ப என்னவா இருக்கும்? இது ரெண்டு ரேஷியோல இருக்கும்போது 5:, அப்ப 7:5 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம இதை கால்குலேட் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ டைரக்டா கொஸ்டின்க்கு வந்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ லைக்ஸ் போத் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? போத் ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒய் ரெண்டுலையுமே ஒய்ங்கிற ஸ்கூல்ல 2 கேமும், அப்ப ஃபுட்பால் பிளஸ் கிரிக்கெட் ரெண்டுமே இருக்கு இல்லையா? அதுக்கும் வாட் பர்சன்டேஜ் மோர் தஸ் த எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல ஒய்ங்கிற ஸ்கூல்ல 2 கேம் விளையாடினவங்களுக்கும் எவ்வளோ அதிகமா இருக்காங்களோ அவங்களோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்ப எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல 2 கேம்லயும் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல எக்ஸ் தானே, செகண்ட் எக்ஸ். அப்ப எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல எவ்வளவு பேர் மொத்தம் அப்படின்னா 14 பேர் இருக்காங்க. அப்ப 14 மெம்பர்ஸோட இன்னொருத்தர் யாரு? ஒய்ன்ற ஸ்கூல்ல போத் 2 கேம் விளையாண்டவங்க எவ்வளவு பேருங்கிறத பார்க்கலாம். ஒய்ங்கிற ஸ்கூல்ல 2 கேம் விளையாண்டவங்க அப்படின்னா 24 இருக்காங்க. அப்ப இவங்க ஒய்ங்கிற ஸ்கூல்ல 24 இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? டைரக்டா பர்சன்டேஜ் கேட்கல, மோர் அதிகமா எவ்வளவு இருக்காங்களோ அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அதிகமானா இவங்க 14 இருக்கும்போது இவங்க 24 இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு டிஃபரன்ஸ். இவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்க? 10 அதிகமா இருக்காங்க. அப்ப 10ஓட பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப அதிகமா இருக்கிறதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? இது 7 டைம்ஸ்ன்னு கிடைக்கும், இது 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். வேற எதை கேன்சல் பண்ணலாமா? அப்ப 500 டிவைடட் பை 7 கிடைக்குமா? 7 7 71. 7 49 அகைன் 1 இருக்கும். அப்போ 1 இருக்கும். அகைன் ஒரு டாட். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? கொஸ்டின்ல அப்ராக்சிமேட் தான் கேட்குறாங்க. அப்ப அப்ராக்சிமேட்டா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்ப 71% தான் இதோட ஆன்சர். ஓகே,
ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the difference between difference தான் கேட்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு யாருக்கும் டிஃப்ரென்ஸுங்கிறத செக் பண்ணலாம். எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட் விளையாண்டவங்களுக்கும் தென் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் 2 கேமும் ஒய்ன்ற ஸ்கூல்ல. ஓகே, இவங்க 2 பேத்துக்கும் தான் டிஃபரன்ஸ் என்னன்னு. ஒய்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாண்டவங்களுக்கும் 2 சேர்ந்து விளையாண்டவங்களுக்கும் எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட் மட்டும் விளையாண்டவங்களுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை எழுதிக்கலாமா? எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறத ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ இருக்கு? 28 இருக்கா? அப்போ 28 அப்படிங்கிறது தான் எக்ஸ் இல்லையா? இதுதான் 28ங்கிறது தான் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ஒய்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் எவ்வளோ பேர் விளையாண்டுருக்காங்க. இதுதான் ஒய்ன்ற ஸ்கூலு. கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாண்டவங்க எவ்வளோன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 24. அப்ப இவங்க வந்து எவ்வளவா இருக்காங்க? 24. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் தான் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. 28 - 24. இவங்க 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கு? 4. அப்ப 4 தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஃபுட்பால் இன் ஸ்கூல் எக்ஸ். எக்ஸ்ங்கிற ஸ்கூல்ல ஃபுட்பாலை லைக் பண்ணவங்க மட்டும் எத்தனை பேர்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப அது எத்தனை பேர்னு பார்க்கலாமா? எக்ஸ்ங்கிற ஸ்கூல்ல ஃபுட்பால் மட்டும் லைக் பண்ணவங்க, ஆல்ரெடி ஃபுட்பால் விளையாண்டவங்க 70 பேரு. அப்ப இதுலயுமே ஒரு ஃபுட்பால் பிளே பண்ணவங்க பிடிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ இது 2யும் சேர்ந்தது தான் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஃபுட்பால் லைக் பண்ணவங்களா? அப்போ எக்ஸில் 70 + 14. இதுதான் இதோட ஆன்சர். 70 + 14. அப்போ 84 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஃபுட்பால் லைக் பண்ணவங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாண்டவங்க என்ன ஸ்கூலுங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாண்டவங்களுக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல கிரிக்கெட்டு அண்டு ஃபுட்பால் 2 கேமும் விளையாண்டவங்க மொத்தம் எவ்வளோ பேர்? அடுத்தது இன்னொரு ரேஷியோ என்ன கேட்குறாங்கன்னா ஒய்ங்கிற ஸ்கூல்ல ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க, ஒய்ங்கிற ஸ்கூல்ல ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்களுக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். கிரிக்கெட்டு ஃபுட்பால் தனியாக, அதை மட்டும் லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பேருங்கிறத செக் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ன்ற ஸ்கூல்ல ஃபுட்பால் மட்டும், அதாவது 2 கேம் ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 14 மெம்பர்ஸ் இல்லையா? அப்ப இவங்களுக்கு 14 வருமா? அப்ப இவங்க 14 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒய்ன்ற ஸ்கூல்ல ஃபுட்பால் மட்டும் எவ்வளவு பேர் விளையாடுறாங்கிறத பார்க்கலாம். ஒய்ங்கிற ஸ்கூல்ல ஃபுட்பால் மட்டும் அப்படின்னா இது மட்டும் தானே, ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்கன்னா எவ்வளவு இருக்கு? 50 பேர். இங்க 50. இதுக்கான ரேஷியோ தான் கேட்கறாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் என்ன ஈக்குவலா கேன்சல் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது எந்த டேபிள்ஸ் 2ல மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 25. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? கட் பண்ண முடியாது. ஸோ 7:25 தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளர்க்கு ஆஃபீஸர்னு ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. XYZன்னு 3 பிரான்ச் கொடுத்துருக்காங்க. பேங்க்ல 3 பிரான்ச் இருக்கு. அந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ற கிளர்க்கு ஆஃபீஸரோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் XYZங்கிற 3 பிரான்ச் நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? XYZ அப்படின்னு 3 பிரான்ச் இருக்கு. தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸர் அண்ட் கிளர்க்கு அண்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஆஃபீஸர்ஸ்ங்கிறது 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்று என்னவா இருக்கும்? கண்டிப்பாக டோட்டல் 1 இருக்கும் இல்லையா? ஓகேனா டோட்டல் 1. இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபைன் பண்ணலாம். பிரான்ச் எக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளர்க் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இஸ் 90. அப்போ கிளர்க்கும் ஆஃபீஸரும் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க? 90 இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒய் த டோட்டல் பிரான்ச் ஒய்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க்கு 8 மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க்கு பிரான்ச் இசட். பிரான்ச் இசட்ல கிளர்க்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த டோட்டலை கம்பேர் பண்ணும்போது 8 பேர் அதிகமா எதுல இருப்பாங்க? ஒய்ன்ற பிரான்ச்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பிரான்ச் இசட் என்னங்கிறத நான் இங்க வந்து எனக்கு இங்க எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஏன்னு வச்சுக்கிறேன்.
வச்சுக்கிறேன். தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இசட்ங்கிற பிரான்ச்ல கிளர்க்ல எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியாது, நான் ஏன்னு வச்சுக்கிறேன். தென் அதுல இருந்து 8 பேர் அதிகமா கிளர்க்ல ஒய்ங்கிற பிரான்ச்ல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்ன்ற பிரான்ச் இது ஏன்னா A+8ன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா 8 பேர் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இசட்ங்கிற பிரான்ச்சுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க்கு 10 less than the கிளர்க்கு சொல்லியிருக்காங்க, 10 less than the டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர். அதாவது டோட்டல் ஆஃபீஸர் எவ்வளோ இருக்காங்களோ அதுல 10 கம்மியா இருக்கிறவங்க தான் இசட் பிரான்ச்ல இருக்காங்க. அப்ப ஆல்ரெடி இங்க டோட்டல் எவ்வளோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. டோட்டல் ஆஃபீஸர்ஸ் டோட்டல் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியாது. அதுல 10 கம்மியா இருக்கிறவங்க தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க இசட்ன்ற பிரான்ச். ஓகே, -10 இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, இங்க ஒரிஜினல் என்னன்னு தெரியாது, ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். நோட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் இன் பிரான்ச் X இஸ் 36 less than the டோட்டல் நம்பர் ஆஃப் கிளர்க் இன் பிரான்ச் Y. பிரான்ச் ஒய்ல கிளர்க்குங்கிற ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுல -36, அதாவது லெஸ் தென்னா இருப்பாங்க. எந்த பிரான்ச் அப்படின்னா எக்ஸ்ன்ற பிரான்ச்ல ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப டோட்டலா பிரான்ச் ஒய்ல எவ்வளோ இருக்காங்கங்கிறதே எனக்கு தெரியாது இல்லையா. பிரான்ச் ஒய்ல கிளர்க் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியாது. அதுல 36 மைனஸா எக்ஸ்ன்ற பிரான்ச்ல ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் 36 கம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஓகே, நான் 36 கம்மியா இருக்காங்க, நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன். மைனஸ் பண்றது தான் இங்க ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். The total staff in branch Z is 30 more than that இன் பிரான்ச் எக்ஸ்ங்கிற பிரான்ச்ல டோட்டல் எவ்வளோ இருக்காங்களோ அதுல 30 பேர் அதிகமா இருக்கவங்க தான் பிரான்ச் இசட்டோட டோட்டல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ன்ற பிரான்ச்ல எவ்வளோ இருக்காங்க, 90 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. எக்ஸ்ன்ற பிரான்ச்ல 90 இருக்காங்க, அதுல 30 மோர் தென் த இசட்ங்கிற பிரான்ச். அப்ப இசட்ன்ற இவங்க 90னா 30 அதிகமா இருக்காங்க தான் டோட்டல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 120ன்னு வருமா, இவங்க தான் இசட்ன்ற பிரான்ச்ல இருக்க டோட்டல் ஆஃபீஸர்ஸ். ஓகே, தென் the total number of officers in all 3 branches together 120. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா total number of officers எல்லா பிரான்ச்லயும் இருக்க ஆஃபீஸர்ஸோட டோட்டல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த கிளர்க் அண்ட் ஆஃபீஸர். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா கிளர்க்கும் ஆஃபீஸர் எக்ஸ்ன்ற பிரான்ச்ல கிளர்க்குக்கும் ஆஃபீஸருக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேட்டாஸை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபுல் டேட்டா போட முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இங்க டேட்டால எதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாரு. இங்க 120 டோட்டல் இருக்கு. அப்ப இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க எவ்வளவு டேட்டா இருக்காங்களோ அதை விட 10 இவங்க கம்மியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும், இவங்க 2 பேர்த்தோட கிளர்க்கும் ஆஃபீஸர் 2 பேர்த்தையும் ஆட் பண்ணா எனக்கு 120 கிடைக்கும். இவங்க 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நம்பர் 2க்கும் டிஃபரெண்ட் பண்ணா அப்படிங்கறத செக் பண்ணலாம். அப்ப இவங்களுக்கு ஒரு 55 65 இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 120 கிடைக்கணும். இவங்க 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120னா இவங்க ஆல்ரெடி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, என்னன்னா 10 லெஸ் தென்னா இருக்கிறவங்க தான் கிளர்க் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணா எனக்கு 120 வரணும். இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு 65ன்னு கொடுக்கலாம், இவங்களுக்கு 55ன்னு கொடுக்கலாமா. ஓகே, அப்ப எனக்கு டேட்டா தெரிஞ்சிருச்சு. ஆஃபீஸர் வந்து 65 பேர் இருப்பாங்க, கிளர்க்கு வந்து 55 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க 55 பேர் இருக்காங்கன்னா இதை விட 8 பேர் அதிகமா இருக்கிறது தான் ஒய்ல கிளர்க் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்ப இதுதான் 55னா இதுல 8 ஆட் பண்ணோம்னா இங்க இருக்கிற டேட்டா எவ்வளவு வரும். இப்ப எனக்கு டைரக்டாவே இவங்களோட ஆன்சர் கிடைச்சிருமா. அப்ப இதோட எவ்வளோ 8 ஆட் பண்ணணும். அப்ப 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 58 60 63ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப இங்க என்ன கிடைக்கும், 63. 8 ஆட் பண்றது தான் நம்மளுக்கு மோர் தென்னா இருக்கவங்க தான் கிளர்க்னு சொல்லியிருக்காங்களா. சோ அப்ப இங்க 63ன்னு கிடைக்கும். தென் என்ன சொல்லியிருக்காங்க, இதுல இருக்கிறவங்களோட 36 மைனஸ் பண்ணாதான் ஆபீசர்ஸ் இருப்பாங்கன்னு ஆல்ரெடி நம்ம படிச்சோம். அப்ப 63ல 36 மைனஸ் பண்ணோம்னா இங்க எவ்வளவு கிடைக்கும், 27ன்னு கிடைக்குமா. ஓகே, அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க, ஆபீசர்ஸ் இருக்கு. டோட்டல்ல ஆபீசர்ஸ் மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறவங்க தானே கிளர்க் ஆபீசர்ஸா இருப்பாங்க.
அப்ப 90ல 27 மைனஸ் பண்ணோம்னா இங்க 63ன்னு வருமா? ஓகே, ரிமைனிங் வேற என்ன டேட்டா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டோட்டல் ஆஃபீஸர் வந்து 65 இங்க 27 கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி இவங்களை மைனஸ் பண்ணோம்னா இங்க இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருமா? அப்ப 60 70 80 92 இதோட மைனஸ் பண்றோம். 92 இதோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 28. அப்ப இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? 28 பேர் இருப்பாங்களா? 28 மெம்பர்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணாதான் டோட்டலா. அப்ப டோட்டல் எவ்வளவு வரும்? 91 கிடைக்குமா? ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்? கிளர்க்கு, ஆஃபீஸர், டோட்டல் எல்லா பிரான்ச்ல இருக்க டேட்டாவும் என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு டைரக்டா வந்துடலாம். என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த கிளர்க் அண்ட் ஆஃபீஸரோட ரேஷியோ கேக்குறாங்க. கிளர்க்குக்கும் ஆஃபீஸருக்கும் எக்ஸ்ன்ற பிரான்ச்ல ஆஃபீஸர் அண்ட் கிளர்க். எக்ஸ்ன்ற பிரான்ச் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆஃபீஸர் அண்ட் கிளர்க். ஆஃபீஸர் தான் இங்க. கிளர்க்குக்கும் ஆஃபீஸருக்குமான ரேஷியோ கேக்குறாங்க. கிளர்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 63 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆஃபீஸர்ல 27 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்ப இது ரெண்டையும் கட் பண்ணி கேன்சல் பண்ணலாமா? 3ஆல கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 1, இது 9 டைம்ஸ். அகைன் கட் பண்ணோம்னா 7 3ன்னு கிடைக்கும். அப்ப 7:3 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஸ்டாஃப் இன் பிரான்ச் இசட் அண்ட் பிரான்ச் ஒய்? பிரான்ச் இசட்லயும் பிரான்ச் ஒய்க்கும் என்ன கேக்குறாங்க? டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. எந்த ஸ்டாஃப் அப்படின்னு கேக்குறாங்கன்னா டோட்டல் ஸ்டாஃப். டோட்டலுக்கு இசட்ன்ற பிரான்ச்சுக்கும் ஒய்ன்ற பிரான்ச்சுக்கும் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இசட்ன்ற பிரான்ச்ல டோட்டல் எவ்வளவு இருக்காங்கங்கிறத பார்க்கலாம். 120 இருக்காங்க இல்லையா? இசட்ன்ற பிரான்ச்ல டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 120 இருக்காங்க. ஓகே, அடுத்தது பிரான்ச் ஒய்ல டோட்டல் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். பிரான்ச் ஒய்ல டோட்டல், பிரான்ச் ஒய்ல டோட்டல் அப்படின்னா 91. அப்ப 91 என்ன கேக்குறாங்க? நம்மள டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா அவங்க தான் யாரா இருக்கும்? அவங்களோட ஆன்சர் இருக்கும். அப்ப 91 மைனஸ் பண்ணோம்னா 8 28 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா the total number of clerk in branch x z. கிளர்க்ல xன்ற yன்ற பிரான்ச்ல ரெண்டு பிரான்ச்லயும் கிளர்க் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்ப x yங்கிற பிரான்ச்ல கிளர்க் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கும் கிளர்க். ஓகே, நெக்ஸ்ட் பிரான்ச் இசட்ல டோட்டல் ஸ்டாஃப் கேக்குறாங்க. பிரான்ச் இசட்ல டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க இதோட பெர்சன்டேஜ் தான் நம்மள கேக்குறாங்க. ஓகே, கிளர்க்ல XY பிரான்ச்ல எவ்வளவு பேர் இருக்காங்கங்கறத பார்க்கலாம். XYல கிளர்க் எவ்வளவு பேர் இருக்காங்க? இது ரெண்டு தானே XYல கிளர்க்கோட வேல்யூ. அப்ப 120 126. அப்ப இங்க 126. இசட்ன்ற பிரான்ச்ல எவ்வளவு பேர் டோட்டல் இருக்காங்கங்கறத பார்க்கலாம். இசட்ன்ற பிரான்ச்ல 120 டோட்டல் இல்லையா? இதான் இசட்ன்ற பிரான்ச்சோட டோட்டல் 120. இப்போ 120 இதோட பெர்சன்டேஜ் தான் நம்மள கேக்குறாங்க. பெர்சன்டேஜ்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 6 இது 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் 1 டைம் கிடைக்கும். அகைன் இது 120ன்னு இருக்கும் இல்லையா? 210 இருக்கும் டிவைடட் பை 2. இதையும் கட் பண்ணோம்னா 105. அப்ப ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆபீசர்ஸ் லீவ் 10 ஆபீசர்ஸ் லீவ் பிரான்ச் இசட். அப்ப இசட்ன்ற பிரான்ச்ல 10 ஆபீசர் லீவ் பண்ணிட்டு அந்த 10 பேரும் எங்க போய் ஜாயின் பண்றாங்களாம்? பிரான்ச் எக்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ண பிறகு என்ன கேக்குறாங்கன்னா டோட்டல் ஸ்டாஃப் பிரான்ச் எக்ஸ்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. டிரான்ஸ்ஃபர் 10 பேர் ஆன பிறகு பிரான்ச்ல எவ்வளவு பேர்? அப்ப என்ன பண்றாங்க? எக்ஸ்ன்ற பிரான்ச்ல ஒரு 10 பேர் ஆட் ஆகுறாங்கிறதா மீனிங். அப்ப பிரான்ச் எக்ஸ்ல டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறத பார்க்கலாம். பிரான்ச் எக்ஸ்ல டோட்டல் ஆல்ரெடி எவ்வளவு பேர் இருக்காங்க? 90 இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க? 10 மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்க. இசட்ல இருந்து 10 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க? இதுல ஆட் ஆகுறாங்க. அப்ப டோட்டல் என்னவாகும்? 100ஆ மாறுமா?
அப்ப டோட்டல் என்னவா மாறி இருக்கும் 100 மாறி இருக்கும். ஓகே, அதாவது the total staff in branch T is average of the total staff in branch X Z. Xலயும் Zன்ற பிரான்ச்லயும் டோட்டல் ஸ்டாஃப் எவ்வளவு இருக்காங்களோ அதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா யார் கிடைப்பாங்க அப்படின்னா டீங்கிறது டோட்டல் கிடைக்கும். ஓகேவா, டீன்ற பிரான்ச்சோட டோட்டல் கிடைக்கும். ஓகேவா, நியூவா ஒரு பிரான்ச் கண்டுபிடிக்கிறோம், அந்த பிரான்ச்சோட டோட்டல் கண்டுபிடிக்க தான் இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப எக்ஸ்லயும் இசட்லயும் எவ்வளவு ஸ்டாஃப் இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா. எக்ஸ் இசட், எக்ஸ்லயும் இசட்லயும் டோட்டல் ஸ்டாஃப் அப்படின்னா 120 90, அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா 210 கிடைக்குமா. அப்ப 210 டிவைடட் பை ஆவரேஜ்னா நம்ம ரெண்டு நம்பரையும் கூட்டி என்ன பண்ணுவோம், 2ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப இதோட டோட்டல் என்ன கிடைக்கும் 105 கிடைக்குமா. இதை கேன்சல் பண்ணோம்னா அப்ப டீயோட டோட்டல் கிடைச்சிருச்சா, டீங்கிற பிரான்ச்சோட டோட்டல். ஓகே, இது பிரான்ச்சோட டோட்டல் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கிளர்க் இன் Z is 10% more than that of T. அதாவது ஆல்ரெடி டீங்கிற பிரான்ச்ல 110% தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டீங்கிற பிரான்ச்ல இருக்கிற வேல்யூவோட 110% தான் 10% சொல்லியிருக்காங்க, மோர்னு சொல்லியிருக்காங்க. 10% மோர்னா என்னவா இருக்கு, டீங்கிற பிரான்ச்ல எனக்கு எவ்வளோ இருப்பாங்கங்கிறது தெரியாது, அதை விட 10% அதிகமாக இருக்கும் தான் இசட்ன்ற பிரான்ச்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதலாம், அப்போ 1% எனக்கு என்ன 10% மோர் தென்னா 110 எழுதலாமா. அப்ப 110% தான் யாருன்னு கொடுத்துருக்காங்க, இசட்ன்னு கொடுத்துருக்காங்க. இசட்ல என்னது கிளர்க்குங்கிற ஆபீசர்ஸ் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 110% கிளர்க்கு இசட்ல எவ்வளோ, இசட்ன்ற பிரான்ச்ல கிளர்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பார்க்கலாம். இசட்ங்கிற பிரான்ச்ல கிளர்க்கு எவ்வளோ பேர் இருக்காங்க 55. அப்ப இதுக்கு இது ஈக்குவலா, இதை தானே அங்க செகண்ட்ல சொல்லியிருக்காங்க 10% மோர்னு. அப்ப இதையும் கட் பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம். இது 1 டைம், இது 5 டைம்ஸ். இந்த ஜீரோ அந்தாண்ட போட்டுச்சுன்னா அப்ப டீல கிளர்க்குங்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க 50 பேர் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தென் ஃபைண்ட் த டோட்டல் ஆபீசர்ஸ் இன் பிரான்ச் டி. அப்ப பிரான்ச் டீல எவ்வளோ ஆபீசர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம டோட்டல் என்ன பண்ணி வச்சிருக்கோம், டீங்கிற பிரான்ச்ல டோட்டலும் கண்டுபிடிச்சிருக்கோம், டீன்ற பிரான்ச்ல கிளர்க் எவ்வளவு பேர் இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச டேட்டால என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது கிளர்க்கு ஆபீசர் டோட்டல். அப்ப டோட்டலும் கண்டுபிடிச்சிட்டோம், கிளர்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல்ல இருந்து கிளர்க்க மைனஸ் பண்ணோம்னா எனக்கு யார் கிடைச்சிருவாங்க, ஆபீசர்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சிருவாங்களா. அப்ப டோட்டல் எனக்கு 105ங்கிறது டோட்டலு, கிளர்க்குங்கிறவங்க 50. அப்போ 105ல 50 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 55ன்னு கிடைக்கும். அப்ப ஆபீசர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க 55 மெம்பர்ஸ் இருப்பாங்களா. அப்ப 55 தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.